எல்லா கோவில்லயுமே இப்படி ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த நெறைய கோவில்ல இந்த ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நம்ம சாமிய பார்க்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் குட்டியா தான் இருக்கும். யாரா இருந்தாலும் குனிஞ்சு தான் போகணும். அப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க ஊர் பக்கத்துல ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. பாதம்பரியான்னு ஒரு கோவில். அந்த கோவில்ல நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன வெளியில உள்ளதெல்லாம் பெருசா இருக்கு. பட் நான் சாமிய பார்க்க போறதுக்கு ஏன்டா குனிஞ்சு போகணும் அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, நம்மளோட ஈகோவ செக் பண்றதுக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க கோவிலுக்கு சாமிய பார்க்கணும். சாமி தான் கெதின்னு போறீங்கன்னா, நீங்க எல்லாருமே சாமிக்கு ஒண்ணுதான். இங்க இந்த ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. நீங்க இந்த நாட்டுக்கே பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, நாட்டோட கடைக்கோடியில வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு வேலை பார்க்கக்கூடிய சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, சாமிய நீங்க பார்க்கணும்னா, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் காரியத்தினால தான் அந்த வாசப்படிய சின்னதா வச்சாங்க. அப்படின்னா எவ்ளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் குனிஞ்சு தானே போகணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி குனிஞ்சு நம்ம போகும்போது நம்மளோட நர்வ் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். சோ உள்ள போயிட்டு போகும்போதே நமக்கு நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் அப்படி பண்ணாங்க. 3வது நெறைய சன்லைட் அங்க பட்டுச்சுன்னா இருக்கக்கூடிய சிலையில இருந்து ஏதோ டேமேஜ் ஆகும். அதனால சூரிய ஒளியே படாம மறைவா தான் அந்த நுழைவாயில வந்துட்டு வச்சிருப்பாங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல. நம்ம முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.